ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். எங்களுக்கு தெரியும் நேற்று 4 கோயின் லிஸ்ட் ஆகிட்டு வேர்டஸ் ஏசன் கோயினை அதோட சோல்வ் ப்ரோட்டோகால் சொல்லப்படுற ஒரு ஏர்ட்ராப், அதோட எங்களுக்கு இன்னொரு கோயின் கிடைச்சது நோட் பே ஏர்ட்ராப். நாங்கள் டெபின் ப்ராஜெக்ட் கிடைச்சது ரெண்டு கோயின் எங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். நல்ல ப்ராஃபிட் இல்லை, ஒரு அளவான ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். மற்ற ரெண்டு கோயின்ஸும் டஸ்ட், மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த வேர்டஸ் எங்களுக்கு டஸ்ட் ஆகிட்டு. ஆனால் நோட் பே ஓரளவு நல்லா ஒர்க் பண்ணியிருந்தவர்கள், ஸ்டார்டிங்கில் இன்னொரு சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தவர்கள், தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணியிருந்தவர்கள், ஃப்ரீயாக ரெஃபரன்ஸ் இல்லாமல் ஒர்க் பண்ணியிருந்தவர்களுக்கும் நல்ல ஒரு $40 $50 ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஸோ எந்த ஏர்ட்ராப்பையும் மிஸ் பண்ண வேணாம். ஒரு 100 ஏர்ட்ராப்ஸ் போட்டால் ஒரு 50 ஆகும். அதில் நானே குறையாதுன்னு போடுறேன், நிறைய ஏர்ட்ராப்ஸ் போட மாட்டேன். அதில் போடுறதுலையும் மிஸ் பண்ணாமல் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இன்றைக்கு இல்லாட்டியும் ஒரு நாளைக்கு அது எங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த சோல் ப்ரோட்டோகால் ஃப்ரீ ஏர்ட்ராப். நாங்கள் $12 நாங்கள் பிடிசியாக மாற்றி ஸ்டேக்கிங்கில் போட்டோம். அதுக்கப்புறம் அந்த பிடிசியை நாங்கள் வித்ட்ரா பண்ணிட்டோம். அது நாங்கள் இதில் எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல. அதில் ஒரு 0.5 USD தான் போயிருக்கும். ஆனால் எங்களுக்கு எல்லாருக்குமே $20 பெறுமதியான சோல் ப்ரோட்டோகால் அதில் ஜஸ்ட் அந்த ஒர்க் பண்ணுறதுக்காக மட்டும் எங்களுக்கு தந்தாங்க. அதோட BNB ஹோல்ட் பண்ணுற டாஸ்க் கொடுத்துருந்தது. அந்த BNB ஹோல்ட் பண்ணியிருந்தவர்களுக்கு எக்ஸ்ட்ராவாக சோல் ப்ரோட்டோகால் கோயின் கிடச்சிருக்கும். ஸோ என்ஜாய் யுவர் ப்ராஃபிட். அதோட இதில் ப்ராஃபிட் எடுத்தவர்கள் நான் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன். எங்களுடைய டிஸ்கஷன் குரூப்பில் அந்த லிங்கும் கொடுத்துருந்தேன். நீங்கள் ஷேர் பண்ணுறது கூட அதை பார்க்குற மற்றவர்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஏர்ட்ராப்ஸ் பண்ணால் ஒர்க் பண்ண எங்களுக்கும் இப்படியான ப்ராஃபிட் கிடைக்கும்னு சொல்லி. ஸோ அதை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இந்த போஸ்ட் ஏர்ட்ராப்பில் ப்ரீ மார்க்கெட் வந்து ஒன்று இருக்குது. ப்ரீ மார்க்கெட் 2-3 நாளில் இந்த கிழமையில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். அதுக்கு பிறகு லிஸ்டிங் தான் February மாதம் ஸ்டார்டிங்கில் அல்லது January மாதம் எண்டிங்கில். January மாதம் எண்டாகுது. ஸோ நேரத்தில் லிஸ்டிங்கை பற்றி அப்டேட் வரலாம். அதோட இந்த லாமான்னு சொல்லப்போ ஏர்ட்ராப் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும். அதில் வாலெட் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று வந்திருக்கு. அந்த ஏர்ட்ராப்பில் போனீங்கன்னா தான் மேல் மூலையில் வாலெட் ஆப்ஷன் காட்டும், உங்களுக்கு தெரிகிற மாதிரி காட்டும். அதில் கிளிக் பண்ணுங்கள். கனெக்ட் வாலெட் வித் OKX, கனெக்ட் அதா வாலெட்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் முதலாவது ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. OKX வாலெட்டை கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, ஈஸியாக கனெக்ட் ஆகுது. மற்ற வாலெட்டில் கொஞ்சம் டிலே ஆகிக்கொண்டிருக்குது, நிறைய பக்ஸில் வந்துட்டுருக்கு. ஸோ முதலாவது இருக்கிற OKX வாலெட்டை கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதோட இந்த ஹிவேரா மைனிங் சம்திங் ஹியூஜ் இஸ் கம்மிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஹிவேரா மைனிங்கில் போய் பார்த்தோம், எங்களுக்கு தெரியும் இப்போ ஃப்ரீ மைனிங் ஸ்டாப் ஆகிட்டு. முதல் ஃப்ரீயாக மைன் பண்ணி கொண்டு இருந்தோம், அந்த மைனிங் ஸ்டாப் ஆகிட்டு. நீங்கள் ஸ்டார்ட் ரன்னிங் கொடுத்தா 0.15 டொன் உங்கள்கிட்ட கேட்பாங்க, அல்லது ஸ்டார்ஸ் கேட்பாங்க, 50 ஸ்டார்ஸ் கேட்பாங்க. அதை கொடுத்தா மட்டும் தான் உங்களால் மைனிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். கீழே ஹிவேரா பாஸ்போர்ட்னு சொல்லிடலாம் விஷயம் இருக்குது. அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணிக்கலாம். 2 டொன் உங்களுக்கு தேவைப்படும். விருப்பம் இருந்தால் பண்ணிக்கொள்ளலாம். இல்லாதவர்கள் இந்த 0.15 டொன்னை மட்டும் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். மைனிங் ஒரு 67% மைனிங் எண்ட் ஆகிட்டு. அதோட நாங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தவர்கள் இந்த டாஸ்க்கை பண்ணுறது ஊடாக 0.15 பண்ணுறது ஊடாக எங்களுக்கு டொன் கோயின் தராங்க. அந்த டொன் கோயினையும் உங்களுடைய டொன் கீப்பர் வாலெட்டுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்க டொன் கீப்பர் வாலெட்டுக்கு நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இடைக்கிட்ட வந்து பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு 20-30 உள்ள வந்து ஸ்டார்ட் மைனிங் கொடுத்து பாருங்கள். அடுத்தது இந்த பைனான்ஸ் ஏர்ட்ராப் ஏர்ட்ராப் எங்களுக்கு தெரியும். ஃப்ரீயாக எங்களுக்கு $1 $2 ப்ராஃபிட் வரும். இந்த டாஸ்க்கில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது ஊடாக. ஸோ இப்போ புதுசாக ஒரு டாஸ்க் வந்துருக்குது, லேர்ன் AVA ஆவான்னு சொல்ல போகிற ஒரு கோயினுடைய லேர்ன் இவன் வந்திருக்கு. அது 8 கேள்விகள் தான் கிடைக்கும். உள்ளே வந்து பார்த்தீங்களா, அதில் ஒன்கோயிங் இருக்கும். அதில் 8 கேள்விகள் இருக்குது. அதுக்குரிய ஆன்சர்ஸ் தெரியாது யோசிக்க வேணாம். என்னுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். காலையில் ஷேர் பண்ணியிருந்தேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். 8 கேள்வி, அந்த 8 கேள்வியை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, ஆன்சர் பண்ணிக்கொள்ளுங்க. இது FCFS பேசிஸ் முதல் வாரவர்களுக்கு தான் கிடைக்கும். ஸோ எல்லோரும் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து பைனான்ஸில் இன்னொரு ஏர்ட்ராப் பைனான்ஸ் வாலெட்டுக்கு வாங்க. பைனான்ஸ் வாலெட்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகி போட்டு ப்ளூ மீன் சொல்லப்படுற ஒரு ஏர்ட்ராப்புடைய டாஸ்க் ஒரு 4 டாஸ்க் பண்ணணும். 4 டாஸ்க் பண்ணுறது கூட எங்களுக்கு USDC ஷேர் பண்ணுவாங்க. 1,00,000 USDC ஷேர் பண்ணப்படுறாங்க வேர்ல்டு வைடாக. கிட்டத்தட்ட நாங்கள் இதே மாதிரி ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணியிருந்தோம். அதே மாதிரி டாஸ்க் தான் அதில் முதல்ல இருக்கிற ப்ளூ மீன் சொல்கிற அந்த டாஸ்க்கு. என்ன டாஸ்க்குன்னு சொல்லி இந்த ப்ளூம் RWAFன்னு இந்த இதிலே இருக்கும், அந்த டேஷ்போர்டில் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி வந்தீங்களா இருந்தால் எப்படி கேட்கும், ஜாயின் கம்பெனின்னு சொல்லி கேட்கும். அந்த ஜாயின் கம்பெனி கொடுங்க. ஜாயின் கம்பெனி கொடுத்தீங்கன்னா அந்த டாஸ்க் 4 கம்ப்ளீட்னு சொல்லி வரும். கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஈஸியான டாஸ்க் 4 ட்விட்டர் டாஸ்க். 2 ட்விட்டர்ஸை ஃபாலோ பண்ணணும், 2 ரீபோஸ்ட் பண்ணணும். இவ்வளோ தான் டாஸ்க். இந்த டாஸ்க்கை பண்ணுறது விடாக முதலாவது டாஸ்க் அவங்களுடைய ஒஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டிலுக்குள்ளே வாரன் கம்ப்ளீட் கொடுத்தோடனே அந்த ஒஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டிலுக்குள்ளே போகும். அதை ஃபாலோ பண்ணி போட்டு பேக் வந்து போட்டு வெரிஃபை டாஸ்க்கு கொடுத்தீங்கன்னா அந்த கம்ப்ளீட்டட் சொல்லி வரும். அப்புறம் அடுத்தது ரீபோஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா ட்ரைக் பண்ணி ரீபோஸ்ட்டுக்கு வரும். லைக் பண்ணி போட்டு பதில் இருக்கிற ரீபோஸ்ட் பட்டனை கொடுத்துக்கொள்ளுங்க. அப்படி 4 டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிக்கொள்ளுங்க. 4 கம்ப்ளீட் பண்ணி 4x4 சொல்லி வரும். ரிவார்ட் கொடுத்தீங்கன்னா அந்த இது கம்ப்ளீட் ஆன பிறகு எங்களுக்கு ரிவார்ட்ஸ் ஆகும். 24ஆம் தேதி தான் கடைசி நாள். ஜனவரி மாதம் 24ஆம் தேதி அது கடைசியாக எண்ட் ஆகுது இந்த டாஸ்க். அதாவது இந்த ப்ளூ மீன் சொல்ல போகிற இந்த டாஸ்க் 24ஆம் தேதி எண்ட் ஆகுது. லேர்ன் இவன் மாறி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நினைக்கிறேன். லேர்ன் இவன் மறக்காம பண்ணிக்கொள்ளுங்க. FCFC 0.52 ஆவா கோயின் எங்களுக்கு வரும். 0.52 சொல்கிறது லிஸ்டடான கோயின். இது லிஸ்டடான கோயின். 52 சொல்கிறது எங்களுக்கு சில நேரம் $1 வரலாம், $2 வரலாம்.
இதான் உள்ளே வந்து பாருங்கள். கொடுத்தீங்கன்னா தான் ஸ்டார்ட் குவிஸ். இந்த 2 ஸ்டார்ட் குவிஸில் இங்கே இருக்கிற அம்புக்குறி 2 அம்புக்குறியை நீங்கள் கிளிக் பண்ணணும். 2 அம்புக்குறியும் மஞ்சளாக மாறின பிறகு தான் மேலே இருக்கிற ஸ்டார்ட் குவிஸ் ஓப்பன் ஆகும். ஸோ ஸ்டார்ட் குவிஸ் ஓப்பன் ஆன பிறகு அந்த டாஸ்க் 8 டாஸ்க்கையும் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து ஒரு டாஸ்க்குரிய ஆன்சரை கொடுத்து அது க்ரீன் கலரில் வந்த பிறகு அடுத்த டாஸ்க்கை கொடுத்து நீங்கள் போகக்கூடியதாக இருக்கும். ஸோ இது பார்க்குற உடனடியாக போய்ட்டு அதை பண்ணிக்கொள்ளுங்க. எப்போ முடியும்னு சொல்லி தெரியாது, திடீர்னு முடிஞ்சிடும். அது பிறகு அதில் வர கோயின்ஸ் எங்களுக்கு ரிவார்ட்ஸாக வரும். ரைட். அடுத்தது இந்த சோசோ வெளியுன்னு சொல்ல போகிற யாரும் நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை, நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னே பற்றி வீடியோ போட்டது. நான் நேற்று தான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அது இப்போ 2-3 நாளாக ட்ரெண்டிங் ஆகிக்கொண்டிருக்கு. அப்போ ஜாயின் பண்ணியிருந்தவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. EXPன்னு சொல்ல போகிற கோயின்ஸ் கிடைச்சிருக்கு. பாருங்கள், 6 மாதத்துக்கு முன்னாடி நான் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த நேரமே நானே ஒர்க் பண்ணல, இடைக்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுறது அவரை விட்டுட்டேன். ஒரு லவான பாயிண்ட்ஸ் கிடச்சிருந்து இப்போ திருப்பி அது வைரலாக போய் இருக்கபடியால் திருப்பி நாங்கள் ஜாயின் பண்ணோம். அது ஸ்னாப்ஷாட் எடுக்கப்பட்டிருக்குது, ஸ்னாப்ஷாட் 1 எடுக்கப்பட்டிருக்குது. அதோட அவங்க பைபீட்டில் லான்ச் பூலில் அவங்க லிஸ்ட் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ பைபீட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம 2-3 எக்ஸ்சேஞ்சில் வர கிடக்குது. எப்போன்னு சொல்லி தெரியலை, ஸோ வழியும் லிஸ்டிங் எப்போன்னு சொல்லி தெரியலை. ஸோ லான்ச் போல் இது ஒரு இந்த கிரிப்டோ அனலைசிஸ் சம்மந்தமான ஒரு பிளாட்ஃபார்ம். அவங்களுடைய கோயினை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஜாயின் பண்ணாலும் உடனே ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்னாப்ஷாட் 1 முடிஞ்சிட்டு சீசன் 1 முடிஞ்சது. சீசன் 2, சீசன் 2, 3 எல்லாம் ஒன் த வேயில் இருக்குது. ஸோ ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் இப்போ வாலெட் கனெக்ட் பண்ணுறது மஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. வாலெட் கனெக்ட் பண்ணாமல் இருந்திருப்பீங்கன்னு அவங்க சொல்லாமல் கொள்ளாமல் ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டாங்க. வாலெட் கனெக்ட் பண்ணி சொல்லலை. ஆனால் வாலெட் கனெக்ட் இருந்தது, அந்த பட்டன் ஆப்ஷன் ஒர்க் பண்ணலை. அந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் ஒர்க் பண்ணல. இப்போ தான் அது எப்படின்னு சொல்லி ஒரு ஈஸியான மெத்தட்டை நாங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்று வந்திருக்கு. இது அவங்களுடைய ஒஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டல். உள்ள வாங்க, அந்த சோஷியல் வெளி ஆப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த EXPன்னு சொல்லப்படுற ஆப்ஷன் 5வது ஆப்ஷனுக்கு வந்து பாருங்கள். மேலே கனெக்ட் வாலெட்னு சொல்லி கிடக்கும். அது கிளிக் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ஒரு லிங்க் ஒன்று தருவாங்க. அந்த லிங்கை கொண்டு போய் உங்களுடைய ப்ரௌசரில் போட்டு கனெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதை காப்பி பண்ணி போட்டு உங்களுடைய க்ரோம் ப்ரௌசரில் அல்லது மிட்கேட் வாலெட், OKX வாலெட், ஏதாவது ஒரு வாலெட்டுடைய டேப் ப்ரௌசரில் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கொள்ளலாம். சர்ச் பண்ணிங்களான்னு அந்த விஷயங்கள் வரும். அப்புறம் அதை லொகின் பண்ண சொல்லி கேட்பாங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து இமெயில் பாஸ்வேர்டு கொடுத்து லொகின் பண்ணிக்கொள்ளுங்க. அப்புறம் இதே விஷயத்துக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆப்ஷனில் வந்து அதை கொடுத்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு பேக் வந்து ஆப்புக்கு வந்தாலும் அது கனெக்ட்னு சொல்லி தான் திருப்பி காட்டும். ஸோ அதை பற்றி யோசிக்க போனால் உங்களோட மெயிலையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து அதில் கனெக்ட் பண்ணி ஒரு தடவை கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா சரி. கிளைம் வர நேரத்தில் அந்த வெப்சைட்லேயே நாங்கள் கிளைம் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதோட கீழே கிளைம் வேல்யூ மினி கேம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லியிருக்கு. அதில் டெலிகிராமை வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. நாங்கள் டெலிகிராம் அதை கொடுத்தீங்கன்னா தான் டெலிகிராமுக்கு போகும். நாங்கள் அதோடைய டெலிகிராமை நாங்கள் லொகின் பண்ணி நம்பர்லாம் கொடுத்த பிறகு அது சரி வரல, என்னென்னு தெரியலை, சரி வரல. அந்த மினி கேம் நாங்கள் ஒர்க் பண்ணல. அவங்க சப்போர்ட் பண்ணுற 2 மினி கேம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது நாங்கள் ஒர்க் பண்ணல, அதனால் சப்போர்ட் ஆகாமல் இருக்காது, பிரச்சனை இல்லை. வாலெட் கனெக்ட் பண்ணியிருக்கா, சக்ஸஸ் கம்ப்ளீட்னு சொல்லி பாருங்கள். இது வெப்சைட்டில் ஒரு OXB சம்திங் இருக்குது. ஒரு வாலெட்டை என்னுடைய பிட்கெட் வாலெட்டை நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி உங்களுடைய வாலெட்டையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வெகு விரைவில் நாங்கள் இதை பற்றின லிஸ்டிங் அப்டேட்டில் பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.